அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாத்ரா 23:27 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி நான் செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். கர்த்தர் சொல்றார், மோசே நீ பயப்படாத, உனக்கு முன்பு உனக்காக மக்கள் பயப்படுகிற பயத்தை நான் அனுப்புவேன். நீ யுத்தமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை குறித்து கேள்விப்படும் பொழுது, உங்களுடைய வழிநடத்தல கேள்விப்படும் பொழுது, கேள்விப்படுகிற அத்தனை சத்துருக்களை பயந்தே நடுங்கி போவான், பயந்தே செத்து போவான். அந்த பயத்தை நான் அனுப்புவேன். என்ன நடந்தது? யோசுவா 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, 9, 10, 11. அதை போலவே ஆக யோசுவா யுத்தம் பண்ணாமலேயே முதல்ல பயத்தை அனுப்பினாராம். எரிகோவில் இருந்த ராகாப் சொன்ன வார்த்தை, அந்த எரிகோ பட்டணத்தின் நிலைமையை சுருக்கமாக 4 வார்த்தையில் சொல்லிட்டா பாருங்க. உங்கள் தேவனே பெரியவர், அவர் கடந்த நாட்களிலே அந்த ராஜாக்களுக்கெல்லாம் செய்ததை கண்டு எங்கள் இருதயம் துவண்டு போய்விட்டது, நாங்கள் கரைந்து போய்விட்டோம், சோர்வாயிருக்கிறோம், ஆக திகில் பிடித்திருக்கிறது. மோசேக்கு சொன்னார் பயத்தை அனுப்புவன் சொல்லி. அப்படி இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பு இவர்களை குறித்த பயத்தை அனுப்பினார். இவர்கள் வெற்றி பெறாமலே ஒரு வெற்றியை பெற்று விட்டார்கள். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை பார்த்து, சத்துருக்களை குறித்து விரோதங்களை குறித்து பயப்பட வேண்டாம். ஆக நீங்கள் யுத்தம் பண்ணாமலேயே உங்களை குறித்த பயம் அவர்களை பற்றி பிடிக்கும். உங்கள் நினைவுகளுக்கு பயத்தை கொண்டு வரும். அதை கர்த்தர் செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களை அழிக்க நினைத்தால், உங்களை கெடுக்க நினைத்தால் ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அவர் தமது யுத்தத்தை ஆரம்பித்து விடுவார். ஒருவன் உங்களுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. கடந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் செய்தது போல கர்த்தர் நமக்காக செய்வார், நமக்காக செயல்படுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் தமது மக்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் ஏற்ற நேரத்தில் யுத்தம் பண்ணுகிறவர், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறவர், ஏற்ற நேரத்தில் ஒத்தாசை அனுப்புகிறவர், நம்மை நடத்துவதில் நம்மேல் கண்ணும் கருத்துமா இருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.